அமைச்சரவை பொறுப்பேற்ற பிறகு முறையாக தொகுதிக்கு வந்திருக்கேன். இந்த நேரத்தில் ஃபஸ்ட்டு தொகுதி மக்களுக்கு என் மனப்பூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தொகுதி மக்கள் எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்புனால தான் நான் சட்டமன்றம் போயிருக்கேன். என் மேலே நம்பிக்கை வச்சு அவங்க வீட்டு பிள்ளையாக என்னை ஏற்றுக்கிட்டு அவங்க வாக்களித்து சட்டமன்றம் அனுப்பியிருக்காங்க. கண்டிப்பாக அவங்க நம்பிக்கைக்கு 100% நான் உண்மையாக இருப்பேன். ஸோ இங்கே வந்துட்டு இந்த வெற்றி, இந்த தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் பெற்ற வெற்றிங்கிறது சாதாரண வெற்றி இல்லை, ஒரு சரித்திரத்தில் இடம் பிடிக்கக்கூடிய அளவுக்கு அந்தளவுக்கான ஒரு சாதனை பெற்ற வெற்றி. 50 வருடங்களுக்கு ஒரு முறை நிகழக்கூடிய ஒரு சாதனையாக இது நிகழ்ந்திருக்கிறது. பார்த்துருப்பீங்க, இந்த தொகுதியில் மட்டும் இல்லை, எல்லா தொகுதியிலும் தமிழ்நாடு ஃபுல்லாக மற்ற கட்சிகள் எதை வச்சு தேர்தலை சந்தித்தாங்க, நாம் எதை வச்சு தேர்தலை சந்தித்தோம். ஸோ மக்கள், நான் திரும்ப சொல்கிறது இதுதான், இந்த மண் பெரியார் மண். இந்த பெரியாரின் கொள்கையான பகுத்தறிவு, இந்த பகுத்தறிவோடு சிந்தித்து மக்கள் தலைவர் அவர்களை, தமிழக வெற்றி கழகத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மனப்பூர்வமான நன்றிகள். இப்போ திருச்செங்கோட்டில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அதிகாரிகள்லாம் வந்திருந்தாங்க, அவங்களோட கலந்து பேசியிருந்தோம். அரசோட ப்ரையாரிட்டிஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது நான் எடுத்து சொன்னேன். முதலமைச்சர் நம்ம மக்கள் எந்தளவுக்கு எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத அதிகாரிகள் தான் சொன்னேன். அப்புறம் இந்த கூட்டப்பள்ளி ஏரி, நான் தேர்தலுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நான் என்னோடய திருச்செங்கோடு தொகுதிக்கான அறிக்கையில் இந்த திருச்செங்கோடு தொகுதியில் உள்ள ஏரிகள் சீரமைக்கப்படும் அப்படிங்கிற சொல்லியிருந்தோம். அந்த 3 ஏரிகளை நாங்கள் தேர்தலுக்கு முன்னாடி ஆய்வு செஞ்சு அதோட அந்த நீரை டெஸ்ட் லேபுக்கு அமைச்சிருந்தோம். முதல்ல ஒரு பைலட் பேசிஸில் இந்த கூட்டப்பள்ளி ஏரியை தேர்வு செஞ்சு இந்த ஏரியை சுத்திகரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் இங்கே வந்து ஆய்வு செஞ்சுருக்கோம். பார்த்திங்கன்னா கூட்டப்பள்ளி ஏரியோட பாதி ஏரியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-25 அடிக்கு குப்பைகள் கொட்டப்பட்டிருக்கு. அது ஒரு பக்கம் அந்த பயோமைனிங் முறையில் அந்த குப்பைகளை அகற்றுறதுக்கான பணிகள் மேற்கொள்ளப்படும். அதே பேரலாக இந்த பக்கம் இன்னொரு பகுதியில் இருக்கிற ஏரி தண்ணீரை வந்து சுத்திகரிக்கிறதுக்கான நடவடிக்கை. நிமல் ராகவன் உங்களுக்கு எல்லாம் தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 300 ஏரிகளை அவர் சீரமைச்சிருக்காரு. ஸோ இவரோட நிமல் ராகவனோட உதவியோட, எங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகளோட பங்களிப்போட இந்த ஏரியை தூய்மைப்படுத்தும் பணியும் பேரலாக நடக்கும். இங்கே இருக்கிற குப்பைகள் அகற்றும் பணியும் சைமல்டேனியஸாக நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற திருச்செங்கோடு பகுதியில் இருக்கிற முக்கிய பிரச்சனைகள், அதை பற்றி இன்றைக்கி அதிகாரிகளோடு பேசணும். கலெக்டர் இருந்தாங்க, மற்ற அதிகாரிகள்லாம் இருந்தாங்க. பார்த்திங்கன்னா மழை காலம் வரப்போகுது. இங்கே இருக்கிற மழை காலத்தில் சாலையில் ஃபுல்லாக எவ்வளோ மழைநீர் தேங்கிச்சுன்னு பார்த்துருப்போம். அதற்கு என்ன தீர்வு காணப்பட வேண்டும் அப்படிங்கிறத பற்றியும் நான் ஆலோசித்தோம். விரைவில் திருச்செங்கோடு மக்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும், கண்டிப்பாக நல்லது செய்வோம். சார், தமிழக முதலமைச்சர் அவர்கள் வந்து இப்போ நீங்கள் அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கீங்க, உங்கள்கிட்ட என்ன சொல்லி அனுப்பிச்சிருக்காரு? உங்கள் தொகுதியில் போய் நீங்கள் என்ன பார்க்கணும், மக்களோட எப்படி பழகணும், இது மாதிரி என்ன உங்களுக்கு அறிவுரை சொல்லியிருக்காருங்க? தலைவர் பொறுப்பேற்ற பிறகு முதல்ல சொன்னது என்னென்னா, தமிழக மக்கள் மிகுந்த எதிர்பார்ப்போடு இருக்காங்க. பார்த்திங்கன்னா மற்ற எல்லாத்தையும் கட்சிகளும் புறந்தள்ளிட்டு தமிழக வெற்றி கழகத்தை தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னா மக்கள் அந்தளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்காங்க. இது பெரிய பொறுப்பு, இது பதவியின் தயவுசெய்து யாரும் நம்ப வேணாம். இது பொறுப்பாக நீங்கள் எண்ணி மக்களுக்காக உண்மையாக வேலை செய்யணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கரப்ஷன் ஃப்ரீ, ஊழலற்ற ஒரு நிர்வாகத்தை நான் கொடுக்கணுங்கிறது தான் தலைவரோட லட்சியம். அவருக்கு சொன்னார்ல, அவரும் ஊழல் பண்ண மாட்டார், பண்ணவும் விட மாட்டாங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கார். 1000 வந்து இல்லை, வந்துட்டு இருக்கு, வந்துடும். குதிரை பேரம் நடந்ததா சொல்லி அமமுக பொதுச் செயலாளரும் குற்றம் சொல்லியிருக்கிறாரு, அதிமுக பொதுச் செயலாளரும் குற்றம் சொல்லியிருக்கிறாரு, எதிர்கட்சி தலைவர் உதயநிதியும் குற்றம் சொல்லியிருக்கிறாரு. அது எப்படி பார்க்குறீங்க? எங்களுக்கு இந்த தமிழக வெற்றி கழகத்திற்கு கிடைத்த ஆதரவு இருக்குது பாருங்கள். கம்யூனிஸ்ட் கட்சி, IUML, விடுதலை சிறுத்தைகள் எல்லாம் கொள்கை ரீதியாக எங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. மதசார்பற்ற சமூக நீதியை கொண்ட நம்ம கட்சி தமிழக வெற்றி கழகம். இதன் அடிப்படையில் தான் இந்த கட்சிகள் எங்கள் கட்சிக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. குதிரை பேரங்கிற பேச்சுக்கு இடம் இல்லை, அதுக்கான தேவையும் இல்லை. பார்த்திங்கன்னா இந்த மக்களோட தீர்ப்பு ரொம்ப தெளிவாக இருக்குது. மற்ற ஆட்சிகள் வேண்டாம், மற்ற கட்சிகள் வேண்டாம், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் முதலமைச்சராக வர வேண்டும் என்ற தீர்ப்பு தான்
இந்த 2026 தீர்ப்பு, இந்த தீர்ப்பை அந்த மக்கள் தீர்ப்பை மதித்து தான் அந்த கட்சிகள் ஆதரவு கொடுத்துருக்காங்க. அதற்கான அவசியம் இல்லை. கண்டிப்பாக எங்கள் தலைவர் அதுக்கு அனுமதிக்கவே மாட்டார். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் வந்து தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அதிமுக பொதுச் செயலாளர் நீங்க அவர் இல்லத்துல சென்று சந்திச்சதா ஒரு தகவல் வெளியா இருக்கு. அது என்ன சந்திப்பு அப்படிங்கிறது? ஊடகங்கள் ஒரு செய்தி வெளியிடும் போது அது உண்மைத்தன்மை இருக்கான்னு செக் பண்ணியாச்சும் வெளியிடணும். நான் அந்த பக்கமாக அந்த அரசு பங்களா ஆய்வு செய்ய போயிருந்தேன். எந்த அளவுக்கு ஊடகத்திற்கும் ஒரு பொறுப்பு இருக்குது. இப்போ நீங்கள் அரசியல் கட்சிகளை எங்களை கேட்குறீங்க, அரசை நோக்கி கேள்வி கேட்குறீங்க. ஜனநாயகத்தின் 4 தூண்களில் ஊடகமும் ஒன்று. அதனால் தயவுசெய்து நான் என்ன கேட்டுக்கிறேன்னா, ஒரு செய்தியை வெளியிடும் பொழுது அதில் உண்மைத்தன்மை இருக்காங்கிறத தெரிஞ்சுட்டு வெளியிடணுங்கிறத கேட்டுக்கிறேன். இப்போ உதயநிதி வந்து இப்போ முதல்வர் முன்னாடி சோஃபா போகுது, பின்னாடியே முதல்வர் போகிறாரு அப்படின்ற அந்த குற்றச்சாட்டுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? யார் எதை பற்றி பேசுகிறது? இந்த தேர்தலில் என்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கே தெரியும். நான் திரும்ப சொல்லணுமா? இந்த தொகுதியில் ஒவ்வொரு தொகுதியிலும் எவ்வளோ இது பண்ணாங்கன்னு. கண்டிப்பாக அதில் அந்த ஒரு சொல்கிற மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் முற்றிலும் தவறானது, தேவையற்றது. இந்த நேரத்தில் ஒன்று சொல்லிக்கிறேன். பார்த்தீங்கன்னா வெற்றி தோல்விங்கிறது இயல்பு தான். தோல்வியிலிருந்து பாடம் கற்றுக்கிட்டா அந்த கட்சிக்கு நல்லது. இதுவும் கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டலைங்கிற கதையாக இத்தனை சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்காங்க, இத்தனை சதவீதம் மக்கள் வாக்களிக்கவில்லை அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நடந்த திமுக ஆட்சியில் 100% திமுகவுக்கு மக்கள் வாக்களித்தாங்களா என்ன? இந்திய ஜனநாயக முறை ஃபர்ஸ்ட் பாஸ் த போஸ்ட் சிஸ்டம். அந்த சிஸ்டம், அந்த ஸ்கீம் அடிப்படையில் தான் இவ்வளோ நாள் தேர்தலில் நடந்துச்சு. அதன் அடிப்படையில் தான் திமுகவும் இத்தனை வருஷம் ஆட்சி பண்ணாங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரி சிறுபுலத்தனமாக பேசிகிட்டு இருக்காரு. இதுலேருந்து ஒன்று நல்லா தெரியுது, அவங்க மக்கள் தீர்ப்பை அவங்க மதிக்கலை. அவங்க தவிர என்ன பண்ணாங்க, ஏன் மக்கள் அவங்களுக்கு இந்த தீர்ப்பை வழங்கினாங்கிறத அவங்க புரிஞ்சிக்கல. ஒரு விதத்தில் பார்த்தா நல்லதுதான், அவங்க இப்படியே இருக்கட்டும். மக்கள் அவங்க கண்டிப்பாக அடுத்த தேர்தலும் அவங்களுக்கு ஓட்டு போகிறதில்லை. சார், மத்திய அரசு எதிர்த்து தான் இலாக்காக்கள் ஒன்றும் அறிவிக்கப்படாமல் இருக்கு, விரைவில் அறிவிக்கும். இதுல அதிமுக அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் இடம்பெற வாய்ப்பு இருக்கான்னு ஒரு சந்தேகம் மக்கள் மனதில் இருக்கு. ஆதரவு அளிச்சிருக்கனால அதுக்காக ஒதுக்கப்படும். வேலுமணி, CV சண்முகம் போன்றவர்களுக்கு முக்கிய இலாக்காக்கள் ஒதுக்கப்படும் ஒரு இதை பற்றிய முடிவு முதலமைச்சர் எடுப்பார். சார், சென்ற திமுக ஆட்சி மத்திய அரசோடு எதிர்நிலைப்பாட்டோட ஆட்சி நடத்தினாங்க. இப்போ நீங்க வந்திருக்கிற தாவேகா மத்திய அரசோடு எப்படி நீங்க இணக்கமா போவீங்க? நிதி உதவி எல்லாம் வாங்கணும், மக்களுக்கான சேவைகளை எல்லாம் நிதி நிறைய இருந்தாலும் செய்ய முடியும். நீங்க எப்படி பாக்குறீங்க? எதிர்க்கணுங்கிறதுக்காக எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. இப்போ கொள்கை ரீதியான மாநில உரிமைகள் சார்ந்த ஒரு எந்த வித முடிவாக இருந்தாலும் மாநில உரிமைக்காக தமிழக வெற்றி கழகம் முதல் கட்சியாக குரல் கொடுக்கும், போராடும். அதை தவிர இந்தியா ஒரு கூட்டாட்சி நாடு, இட்ஸ் அ ஃபெடரல் ஸ்டேட். அதனால் இது மாநில உரிமை சார்ந்தது. இந்த நிதியை நாங்கள் ஒரு இணக்கமான சூழ்நிலையில் தான் நாங்கள் அணுகுவோம். வி வாண்ட் டு கோஆப்ரேட் வித் த யூனியன் கவர்மெண்ட். At the same time, we want to firmly assert the rights of the states. தாவேகாவில் வந்து முன்னாள் மாற்றுக் கட்சியினர் வந்து இப்போ இணைகிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுமா, இல்லை மாற்றுக் கட்சியிலேருந்து வந்து சேரக்கூடிய நிர்வாகிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுமா? இப்ப இருக்கிற நிர்வாகிகள் முக்கியத்துவம் அளிக்கப்படாது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க? அந்த மாதிரிலாம் கண்டிப்பாக அந்த சூழல் வராது. தலைவர் அவர்களும் சரி, பொதுச் செயலாளர் அவர்களும் சரி, ஆரம்பத்திலேருந்து சொல்கிற விஷயம் என்னென்னா, இவ்வளோ நாள் உழைத்த நிர்வாகிகளுக்கு கண்டிப்பாக உரிய அங்கீகாரம் கொடுக்கப்படும். நீட் தேர்வு வந்து இப்போ இது மறுபடியும் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே எழுதுன நீட் தேர்வு வந்து ரத்து பண்ணியிருக்கு. இப்போ அதனால் வந்து இங்கே இருக்கக்கூடிய மாணவிகள் வந்து சிரமப்படுவாங்க. கண்டிப்பாக அதான் எங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் நிலைப்பாடு என்னென்னா, இந்த மாதிரி நாடு ஃபுல்லாக ஒரு தேர்வு முறை ஏற்புடையது இல்லை. ஏன் ஒரு நாடு ஃபுல்லாக இத்தனை லட்சம் மாணவர்கள் எழுதக்கூடிய ஒரு தேர்வில் இவ்வளோ லட்சம் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் இருக்கிறப்ப கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல இந்த மாதிரி லீக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்க தான் செய்யுது. இது கல்வி, மருத்துவம் மாநில பட்டியலில் வரணும். அதுதான் தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை முடிவு. அதற்காக தான் நாங்கள் போராடுவோம். இந்த நீட் மாதிரி தேர்வுகள் தேவையில்லை என்பதுதான் தமிழக வெற்றி கழகம். சார், இப்போ 2 வருஷம் முன்னாடி பார்த்தோம்னா முதல்வர் பார்த்தோம்னா நீட் தேர்வு வந்து நான் வரவேற்கணும்னு சொல்லியிருந்தாரு. யாரு? விஜய். எப்போ சொன்னாரு? ஒரு பொது நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தாரு. செக் பண்ணிட்டு சொன்னா அப்படிலாம் இல்லை சொல்லியிருந்தாரு. இப்போ பார்த்தா நீட் தேர்வு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு நீக்கணும்னு சொல்லி கேளுங்க, கடிதம் எழுதியிருக்காரு. கேளுங்க, மற்றவங்களை கேளுங்க, யாராச்சும் நீட் வேணும்னு சொன்னாங்களான்னு கேளுங்க. இல்லை, இது தவறான செய்தி. எப்பவுமே அவர் நீட் வேணுங்கிற சொல்லவே கிடையாது.
இல்ல, ஒரு போன நிகழ்ச்சி ஆட்சி பேசி வந்து நீட் தேர்வுக்கான ரகசியம் எங்களுக்கு தெரியும். நாங்கள் வந்து நீட் தேர்வை வந்து வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து வெளிநாடு அனுப்பி அந்த ஒரு 15-20 குழந்தைங்க வந்து படிக்க வச்சு டாக்டராக்கி இங்கே கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி ஏதாவது வெளிநாட்டுக்கா? ஆமாம், யூஎஸ் மாதிரி அனுப்பி அங்கிருந்து டாக்டர் பட்டம் அந்த டாக்டர் படிக்க வச்சு இங்கே கூட்டு வந்த மாதிரி இங்க படிக்க முடியாத மாணவிகள்லாம் அங்க வெளிநாடுகளுக்கு சைனா இதுல நாடுகளுக்கு படிக்க அனுப்பிச்சாங்க. இப்ப நீட் தேர்வுக்கான நடவடிக்கைகள் இந்த அரசு ஏதாவது எடுக்குமா இல்ல இந்த இந்த மாதிரி இதே மாதிரியான வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் தான் இருக்குமா? இல்லை, நாங்கள் நீட்டை ஆரம்பத்துலேருந்து எதிர்த்துக்கிட்டு தான் இருக்கோம். விரைவில் இதற்கான சட்டப்பூர்வமான என்னென்ன ஆக்ஷன்ஸ் பண்ணுமோ அதுவும் பண்ணுவோம். அந்த இடைப்பட்ட காலத்தில் நாங்கள் என்ன கேட்டிருக்கோம்னா, தமிழக வெற்றி கழகம் மருத்துவம் ஒரு தனியான ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட்டில் கொண்டு வரணும். இது மாநிலமே இது மாநில உரிமை சார்ந்தது. இது மாநிலம் மருத்துவ நுழைவுத் தேர்வு அட்மிஷன்லாம் மாநிலமே பண்ணணுங்கிறது தான் எங்கள் நிலைப்பாடு. இதற்காக தொடர்ந்து போராடுவோம். அதிமுக அமைச்சர்கள் அமைச்சரவை பட்டியல் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கா? முதலமைச்சர் இதை பற்றி இந்த முடிவை அவர் தான் எடுப்பார். உரிய நேரத்தில் அதற்கான விடை கிடைக்கும். சார், ஒரு நிறைவான கேள்வி சார். இப்போ தமிழக முதல்வர் வந்து அனைத்து கட்சி பிரமுகர்கள், கூட்டணி கட்சியினர், எதிர்கட்சியினர் எல்லாத்தையும் பார்த்து பொன்னாடை அணிவித்து அவங்ககிட்ட வாழ்த்து பெற்றாரு. நீங்கள் அந்த மாதிரி இங்கே நாமக்கல் மாவட்டத்தில் 6 சட்டமன்ற தொகுதிகளையும் என்ன மாதிரி உங்களுடைய செயல்பாடு இருக்கும்? இல்லை, நான் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற நேரம் கேட்டிருக்கேன். அவங்கள சந்திப்பேன். நான் தாவேக தலைவர் எடப்பாடி பழனிசாமி இதுவரையிலும் சந்திக்கல. அதுல ஏதாவது இல்லை சந்திப்பார், வேறுபாடுகள் ஏதாவது இருக்கா? இல்லை சந்திப்பார். அதற்கான உரிய நேரத்தில் கண்டிப்பாக சந்திப்பார். தேங்க்யூ.